நான் பாக்குதானே கேட்டேன். ஆமா, கல்ல வச்சு கொடுத்து கேட்டேன். சாமி அதிக கடிக்கிறியா? கண்ணா பின்னால பின்னால போயிட்டு ஒரு பையனா இப்ப நான் சாப்பிட்டு விட்டேன். ரத்தல பாக்கு போட்டாச்சு. இப்ப நான் அங்க நடந்து வந்தல, உடம்பெல்லாம் அசுசியா இருக்குது. எனக்கு நீங்க குளிப்பாட்ட வேண்டும். பந்தங்களை தீர்வதற்காக வேண்டி குளிப்பாட்ட உடம்பெல்லாம் ஆயாசமா இருக்கு. குளிச்சு நீராடி விடுவாங்க. ஆனா கொஞ்சம் ஓய்வெடுக்க சரியா இருக்கும்ல. போதுமா? இன்னொரு கூட வேணும். 3 கூட ஊத்தி போயிருந்தா 2 கூட தான் ஊத்தி இருக்கிறோம். சும்மா வளரிக்கிட்டேன். டேய் கண்ணா சாமி, எனக்கு குளிப்பாட்டி விட்டாயா? ஏய், அது என்னைக்கா ஒரு நாளைக்கு நடக்கிறது. ஏன் கிட்ட வர மாட்டியா? ஏன் கிட்ட வர மாட்டியா? அதானே உடம்பெல்லாம் ஈரமா இருக்கு. ஏய், எனக்கு குளிப்பாட்டி விட்டாயா? ஆமா, ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப நான் குளித்து விட்டேன். இப்ப எனக்கு சாப்பிட்ட உடனே எனக்கு ஆயாசமா இருக்குது. நான் தூங்கணும். பாயாசம் நீ கேட்கும் போது ஆக்க முடியாது. சும்மா எனக்கு கூட பேசிக்கிட்டேன். உண்டைக்கலை தொண்டனுக்கு இருக்கிறியே, குளித்து நீராடி இந்த குருமகாவையில வாவாளுடைய மாலையில் உறங்குவதற்கு இடம் இருக்கிறார். நான் தூங்கணும். முடியுமா? முடியாதா? முடியாது. நாங்க எப்படி நான் யாரா பொண்டாட்டி எடுத்து சொல்றேன். 7 மணிக்கு போவோம். 22 மணிக்கு 7 மணிக்கு கூடிய கூடுதல் முடி வரணும். ஏ பாமா, நான் உறங்க வேண்டும். அது எப்படி நான் உறங்க வேண்டும்? எப்படி? இப்பதானே தொடச்சோம். மேல ஏறினா ஈராவது. நான் எப்படி உறங்க வேண்டும்? எப்படி? மாமா இருக்கிறாளே, ருக்மணி இருக்கிறாளே, ருக்மணி வந்து கௌரி வீசணும். நீ வந்து இங்க உட்காரு. உன் தலைமையை உன் மடி மீது நான் தலையை வைக்கணும். இவ யாரு? பாமாவா? பாமா என் காலை பிடிக்கணும். அறியாமுடைய மதி மேல தலைய வச்சு மாமா உனக்கு தாள ஆட்ட ருக்மணி
கவரி வீச அவ்வளவுதானே உங்க ஆசை. நான் யாரு? 7 மடங்கு கோபம் 22 நேத்திரம் குருமலத்தி ஆண்டு வரக்கூடிய பூர்வாசல் மகாமுனிவர் நான் வந்தாலே அன்றாட புகழமே மேல பிடிக்காத மறுபடியும் எப்படிங்கிறது இப்ப உட்கார முடியுமா முடியாதா? நான் உறங்க மட்டுமே வேணாமா? உட்கார முடியுமா முடியாது? கொஞ்சம் பின்னாடி முன்னாடி உட்காரவா உட்கார மாட்டா? நான் யாரா? 7 மடங்கு கோபம் 22 நேத்திரம் குருமத்தை தியானோட கூறுவாசர் மகாமன் நீ அறியாம கண்ணனே நீ இருக்கும் போது உட்காரும் போது உட்கார மாட்டா? உன்னை பத்தி தெரியும். நான் ஒருத்தன் தானே. அவளுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? நான் யாரு? 7 மடங்கு கோபம் 22 நேத்திரம் குருமத்தை தியானோட கூறுவாசர் மகாமுனிவர் போடுறேன்டா. ஏண்டா ஓ மறுபடியும் தலை வச்சு படுக்கும் போது ஏதோ ஒரு வாசம் இருக்கு. என்ன வாசம்? அது என்ன வாசம்? துளசி எனக்கு துளசி வாசம் பிடிக்காது. எனக்கு துளசி வாசம் பிடிக்காது. அப்ப நீ கால புடி. ஏய் ஆமா நீ உட்காரு. இங்க உட்காரு. என்னன்னு என் கண்ணை தான் பிடிக்க முடியுமா? என் கோபத்தான் நீ பிடுங்க முடியுமா? நான் படுத்து உறங்கும் போது என் 22 நேத்திரமும் 7 மடங்கு கோபமும் போக மாதிரி நான் கண்டேன். ஆனா என் கோபத்தை பிடுங்க முடியுமா? என் கண்கள் 22 கண்கள் இருக்குது. எவனால முடியும்? நான் யாரா? நான் யாரு? 7 மடங்கு கோபம் 22 நேத்திரம் குருமலத்தை ஆண்டோட கூட தூர்வாசர் மகாமுனிவர். எங்களுக்கு தெரியும் கூத்தாடிட்டு போய் நீ கொலாய் மூடிட்டு பாடு. உடம்பு நம்ப ஏறி பாரு செத்து போயிருவேன்.
இப்ப கேளு. அறியாவரி அறியாதவன் தான் இப்படி வழியில வந்து மாட்டுவான். கண்ணனாகிய பெருமான் காலை பிடிக்கிறான். யோசிக்க கூடாது. இதுதான் மமத. 22 நேத்திரம் 7.5 மடங்கு கோபம் இருப்பதனால்தான் இந்த உலகத்தையே ஆட்சி வச்சிருக்கான் ஒரு மனுஷன். ஆதிசக்தி உமையவள் ஓயாம் காட்டுக்குள்ள சுடுகாட்டிலே சுள்ளெலும்பை பொறுக்கி உணவில்லாமல் ஓயாம் காட்டுக்குள்ளே அலைந்து திரிகிறார். அதுக்கு யார் காரணம்? இவன் தான். விடுவானா என் பெருமான்? இப்ப மூதேவி அனுகிரம் செய்திருக்கு. அயர்ந்து செய்கிறான் தூர்வாசன். அடியே, இதுதான் சமயம். எப்ப ஆதிலட்சுமி மடி மேல படுக்க ஆசை வைத்தானோ இவன் மண்ணுலகில் மனசார வாழக்கூடாது. எட்ரா கண்ணா, நோடுடா கண்ணா,